கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை பொறாமைப்படக்கூடிய கண்கள் அதிகமாகவே உங்களை சுற்றி இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எனவே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒரு காரியத்தை தொடங்கினாலும் ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. வெளியில் சொல்லி நீங்கள் ஆட்டம் போட்டால் அதுவே மிகப்பெரிய ஒரு தோல்விகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடிவிடும். எனவே முடிந்தளவுக்கு யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு நடந்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். கும்பம் ராசிக்காரங்களை, நீங்கள் அமைதியாக உங்களுடைய பாதையில் முன்னேற முயற்சி செய்யக்கூடிய ஒருவராகத்தான் நீங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டுமித்தான் இருப்பீர்கள். ஆனாலும் உங்களுடைய வளர்ச்சியை அனைவரும் ஒரே மனதுடன் பார்ப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக பார்க்க மாட்டார்கள். ஒருவர் உங்களை புரிந்து கொள்வார்கள், மற்றொருவர் உங்களை புரிந்து கொள்ளாமல் கஷ்டங்களை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுப்பார்கள். சிலர் உங்களுடைய வெற்றிகளை பாராட்டுவாங்க, இன்னும் சிலர் உள்ளுக்குள்ளேயே பொறாமைப்பட்டு கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். நீங்கள் அடையக்கூடிய சின்ன சின்ன முன்னேற்றங்களையும் சிலர் கவனித்து கொண்டே தான் இன்னமும் இருக்கிறார்கள். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதில் கொஞ்சம் கவனத்தை அதிகமாகவே நீங்கள் வைத்து கொண்டால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதையே தேடி கொடுத்துவிடும். நீங்கள் உருவாக்கக்கூடிய புதிய திட்டங்கள், எதிர்கால கனவுகள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் அனைத்தையும் அனைவரிடமும் உடனடியாகவே பகிராமல் இருப்பது மிகவும் நல்லது. எது நடந்தாலும் அதை நீங்கள் உடனே மற்றவர்களிடம் சொல்லுவது, ஒரு சில நபர்களிடம் நீங்கள் சொன்னால் அவர்கள் நன்மைகளை உங்களுக்கு தேடி கொடுப்பார்கள். ஆனால் இன்னும் ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் போய் நீங்கள் எது சொன்னாலும் பிரச்சனைகளை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். ஜோதிட பார்வையில் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் ரகசியமாகவே உழைத்து சரியான நேரத்தில் வெற்றியை காட்டக்கூடிய தன்மை பலன் தரும் என்று கூறப்படுகிறது. உங்களுடைய உழைப்பை உங்களுடைய முடிவுகள் பேசட்டும். ஏனென்றால் உங்களுடைய அமைதியான முயற்சிகளின் பின்னால் இருக்கக்கூடிய சக்தியை அனைவரும் புரிந்து கொள்ள முடியாது. இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய திறமை மற்றும் பொறுமை என்பது உங்களுக்கு மிகவும் முக்கியம். நீங்கள் பொறுமையுடனும் உங்களுடைய திறமைகளை சரியான முறையில் பயன்படுத்துவதனாலையும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நிச்சயமாகவே கிடைத்துவிடும். அதே போல உங்களுடைய மிகப்பெரிய ஸ்தாபங்களை அல்லது வரமே நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் சாதாரண மனிதர்களைப் போல சிந்திக்க மாட்டீர்கள். இது ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுத்தாலும் நிறைய நேரங்களில் உங்களுக்கு இது பிரச்சனைகளை மட்டும்தான் தேடி கொடுத்து கொண்டும் இருக்கும். இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளில் தான் நீங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். உங்களுடைய உலகமே வேற மாதிரி என்பது தான் இதற்கான அர்த்தமாகவே இருக்கும். சிறு வயது முதலே உங்களுடைய ஆடை தேர்வு, உங்களுடைய பேச்சு, சமூகத்தை பார்க்கக்கூடிய உங்களுடைய கோணங்கள் எல்லாமே தனித்துவமாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் இந்த உலகம் உங்களுடைய அந்த புதுமையான தனித்துவத்தை கொண்டாடுவதற்கு பதிலாக உங்களை ஒரு விசித்திரமான மனிதரைப் போலவோ அல்லது திமிர் பிடித்தவனைப் போலவோ தான் இதுவரைக்கும் பார்த்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டும் இருக்கும். நீங்கள் மற்றவர்களோடு ஒத்து போகாமல் உங்களுடைய சொந்த பாதையில் நடந்ததற்காக நீங்கள் கொடுத்த விலை மிக கொடூரமானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். கூட்டத்திலிருந்து நீங்கள் தனித்து நிறுத்தப்பட்டீர்கள். உங்களுடைய தனித்துவமான எண்ணங்கள் கூட கேலி செய்யப்பட்ட ஒரு அனுபவங்களும் நிச்சயமாகவே இருக்கும். எல்லாரையும் போல போலி வேஷம் போட தெரியாததால் நாம் இவ்வளவு தூரம் தனிமைப்படுத்தப்பட்டு வதைக்கப்படுகிறோமே என்று நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் தான் நீங்கள் வேற மாதிரி இருப்பதற்கு கொடுத்த ஆகச்சிறந்த ஒரு விலையாகவே இன்னும் இறந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உடைய குடும்பத்துல இப்பொழுது நன்மைகள் என்பது தானாகவே உங்களை தேடி வரும். விலகி சென்றவர்கள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி மென்மேலும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இப்பொழுது தேடி கொடுக்க போகிறார்கள். எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாகவே மாறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்தும். வியாபார பணிகளில் அலைச்சல்கள் என்பது உண்டாக்கலாம். எனவே இந்த ஒரு நேரத்தில் எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் ஒரு கவனத்தை செலுத்தி பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். அலுவல் பணிகளில் துரிதத்துடன் நீங்கள் செயல்படலாம். புதுவிதமான வாய்ப்புகள் உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும்.
கலைத்துறைகளில் இருப்பவர்களின் சந்திப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்த போகுது. நீண்ட தூர பயண சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்கலாம். முதலீடுகள் மூலம் லாபங்கள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய புதிய புதிய ஐடியாக்கள் உங்களுடைய வாழ்க்கையவை நிச்சயமாகவே மாற்றி போட்டுவிடும். கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆகச்சிறந்த குணம், நீங்கள் எப்பொழுதும் இந்த உலகத்தாரோடு ஒத்து போகாமல் முற்றிலும் விசித்திரமான முறையில் உலகளாவிய சிந்தனைகளை கொண்டிருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் எதை யோசித்தாலும் குடும்பத்தில் இருப்பவர்கள் அதை ஒரு விசித்திரமான கற்பனையாகவே பார்த்து உங்களை இதுவரைக்கும் ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்களுடைய காலங்கள் சாதகமாக திரும்பி இருப்பதால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து அல்லது உங்களுக்கு நெருக்கமான ஒருவரிடமிருந்து நீங்கள் எதிர்பாராத ஒரு மாபெரும் ஆலோசனைகள் அல்லது ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களுடைய அசாத்திய புத்திசாலித்தனத்தோடு அதை நீங்கள் இணைக்கும் பொழுது அது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையவே முற்றிலுமாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் உந்து சக்தியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். குடும்பத்திலிருந்து கிடைக்க போகும் இந்த யதார்த்தமான ஐடியாக்களும் உங்களுடைய லட்சிய பாதையில் இருந்து அத்தனை குழப்பங்களையும் தீர்த்து உங்களை ஒரு தெளிவான வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையில் நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாகவே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுடைய குடும்பம் என்பது உங்களுடைய ஆதாரம், இது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்ப சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் இனிமேல் நிறைவேறலாம். குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருந்த தூரங்கள் என்பது குறைந்து புரிதல்கள் இப்பொழுது அதிகரிக்கும். குடும்பத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் போது வாழ்க்கையவே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உருவாக்கும் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூறப்படுகிறது. நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது போல உங்களுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்துவது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதைத்தான் தேடி கொடுக்கும். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் போது உங்களுடைய மனமும் புத்துணர்ச்சியும் பெற்று அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இது தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய புதிய புதிய ஐடியாக்கள் உங்களுடைய வாழ்க்கையவை நிச்சயமாகவே மாற்றி போட்டுவிடும். கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆகச்சிறந்த குணம், நீங்கள் எப்பொழுதும் இந்த உலகத்தாரோடு ஒத்து போகாமல் முற்றிலும் விசித்திரமான முறையில் உலகளாவிய சிந்தனைகளை கொண்டிருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் எதை யோசித்தாலும் குடும்பத்தில் இருப்பவர்கள் அதை ஒரு விசித்திரமான கற்பனையாகவே பார்த்து உங்களை இதுவரைக்கும் ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்களுடைய காலங்கள் சாதகமாக திரும்பி இருப்பதால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து அல்லது உங்களுக்கு நெருக்கமான ஒருவரிடமிருந்து நீங்கள் எதிர்பாராத ஒரு மாபெரும் ஆலோசனைகள் அல்லது ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களுடைய அசாத்திய புத்திசாலித்தனத்தோடு அதை நீங்கள் இணைக்கும் பொழுது அது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையவை முற்றிலுமாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் உந்து சக்தியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். குடும்பத்திலிருந்து கிடைக்க போகும் இந்த யதார்த்தமான ஐடியாக்களும் உங்களுடைய லட்சிய பாதையில் இருந்து அத்தனை குழப்பங்களையும் தீர்த்து உங்களை ஒரு தெளிவான வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையில் நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாகவே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுடைய குடும்பம் என்பது உங்களுடைய ஆதாரம், இது அனைவரும்